கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடந்த 11 மாதங்களாய் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், செய்கிற வேலையில் பலவிதமான ஒடுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? எல்லா மனிதர்களும் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களோ? எப்பொழுது என் ஒடுக்கம் மாறும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுங்கி போனார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்களே, அப்படி ஒரு பெருக்கம் என் வாழ்க்கையில் வந்து விடாதா? எப்பொழுது என் ஒடுக்கம் மாறி பெருக்கம் வரும் என்று அங்கலாய்த்துகிறீர்களோ, உங்கள் வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், ஒடுக்கத்தின் மத்தியில் ஒரு சேனையாய் தேவனுக்காய் எழும்பும் போது, உங்களோடு கூட அநேகரை எழுப்பும் போது நிச்சயம் உங்கள் ஒடுக்கம் மாறும். அதைத்தான் சகரியா 9:8 சொல்லுகிறது. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆம் தேவ ஜனமே, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். அவர் நம்மை அவருடைய கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறாரா? வேறு யாரையோ வைத்து அவர்களை பார்த்துக்கொள் என்ற பொறுப்பை ஆண்டவர் விடாமல் அவர் தம்முடைய கண்களினால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாராம். நம்முடைய ஒடுக்கத்தை மாற்றும்படியாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் எப்பொழுது தெரியுமா? ஒரு சேனையாய் எழும்பும் போது. ஒருவேளை ஒரு சேனையாய் எழும்பி இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி உன்னை ஒடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்? உன்னை ஒடுக்குகிறவன் உன் அருகில் கடந்து வருவது கூட இல்லை. உன்னை காக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு, உன் ஒடுக்கத்தை மாற்றும்படிக்கு, உன் கஷ்டத்தை போக்கும்படிக்கு, உன் பலவீனத்தை மாற்றும்படிக்கு நான் என் சொந்த கண்களினாலே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, சற்று சிந்தித்து பாருங்கள். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தவரை ஒடுக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் எப்பொழுது அவர்கள் ஒரு சேனையாய் அந்த இடத்தை விட்டு புறப்பட முடிவு செய்தார்களோ, ஒடுக்கம் உடனே மாறினதா என்றால் இல்லைத்தான். ஆனால் கர்த்தர் அவர்கள் ஒடுக்கத்தை கண்ணோக்கி பார்த்தார். அவர்கள் ஒடுக்கத்தை முழுமையாய் மாற்றினார். அவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு, ஒடுக்கத்திற்கு நிரந்தர தீர்வு உண்டானது. புறப்படும் போது வெறுமையாய் புறப்படவில்லை. அவ்வளவு ஒடுக்கம் மாறினதோடு மட்டுமல்ல, புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு போனார்கள். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த தேவன் உங்களை தம் சொந்த கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறார். இனி ஒடுக்குகிறவன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. 11 மாதங்கள் பட்ட கஷ்டத்திற்கு, ஒடுக்கத்திற்கு ஆண்டவர் அந்த கஷ்டத்தை, ஒடுக்கத்தை மாற்றுவதோடு நின்று விடாமல் அதற்கான ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பார்த்தது போல இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை காண செய்வார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் நினைத்ததை விட மேலான அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.